மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்துள்ளது. இந்தி கூட்டணி மத்தியில் அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானாவை அடுத்து மகாராஷ்டிராவில் மீண்டும் காங்கிரஸ் தோல்வியடைந்துள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 6 இடங்களையும் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றியடைந்துள்ள நிலையில் இந்தி கூட்டணியின் தலைவராக மமதாவை நியமிக்க வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மமதா பானர்ஜி மற்றும் ஹேமந்த் சோரன் ஆகியோர் பாஜகவை தோற்கடிக்கும் போது காங்கிரசால் ஏன் அதை செய்ய முடியவில்லை என்பதை கூட்டணியில் விவாதிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மமதாவின் வளர்ச்சி திட்டங்கள் தேர்தல் வெற்றிக்கு வழிவகுக்கும் போது அவரின் அனுபவம் பாஜகவிற்கு எதிரான வலுவான கூட்டணியை அமைக்க பயன்படும். பலமுறை பாஜகவிடம் தேர்தல்களில் தோற்ற பிறகும் இந்தி கூட்டணியை காங்கிரஸ் ஏன் தலைமை தாங்க வேண்டும் என்று திரிணாமுல் மக்களவை உறுப்பினர் கல்யாண் பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் விலகிக் கொண்டு அந்த பொறுப்பை திரிணாமுல் காங்கிரசிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். மமதாவால் மட்டுமே பாஜகவை தோற்கடிக்க முடியும் என்றும் அவரின் தலைமையின் கீழ் பாஜக 2 முறை தோல்வியை சந்தித்துள்ளதாகவும் ஜார்க்கண்டில் நடந்த தேர்தலிலும் சோரனிடம் பாஜக தோல்வியடைந்துள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்க வேண்டும் என்றும் தோல்விக்கான காரணங்களை விவாதிக்கப்படவில்லை என்றால் கூட்டணியை எப்படி வலுப்படுத்துவது என்று திரிணாமுல் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. கூட இருந்தே குடிப்பறிப்பது போல கூட்டணி கட்சிகள் எல்லாம் காலை வாரி விடுவதால் கால் வைக்கும் இடமெல்லாம் கன்னிவெடியாக இருக்கிறதே என்று கவலையில் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி.